வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். நம்ம சண்டை கோழி, நாட்டுக்கோழி பாருங்கள், அடை வச்சு உக்காந்துருக்குது. நிறைய முட்டை வச்சுருக்குது. அதில் ஒரு முட்டையை எடுத்து செக் பண்ணுறாங்க. முதல்ல உள்ள கரு இருக்குதா இல்லை இது வேஸ்ட்டான முட்டையான்னு ஒரு லைட்டில் வச்சு பார்ப்பாங்க. அப்போ உள்ள கருப்பாக தெரியும். அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 2 நாள் ஆச்சு அதை பார்த்தா முட்டையிலேருந்து கோழி குஞ்செல்லாம் வெளியே வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குது. முதல்ல கோழி டெய்லி முட்டை போட்டுகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு முட்டையை ஸ்டாப் பண்ணுறோம் போடுறத. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், முட்டையெல்லாம் எடுத்து அடை வச்சு உட்காந்துக்கும். அப்போது ஒரு மாதிரி பக் 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 பக்குன்னு கத்திகிட்ருக்கும். அது அடைக்கோழி ரெக்கையெல்லாம் விரித்து ஒரு மாதிரி இருக்கும். 21 நாள் உக்காந்துட்ருக்கோம் அந்த முட்டையிலேயே. அதுக்கப்புறம் தான் 21ஆவது நாள் முட்டை வெடித்து கோழி குஞ்செல்லாம் வெளியே வரும். 11 முட்டை வச்சதுக்கு 10 முட்டை தான் கோழி குஞ்சு வெளியே வந்திருக்குது. இப்போ இந்த கோழி குடாப்புலேருந்து இடத்த மாற்றி வேறு சேஃபான இடத்துக்கு மாற்றுறாங்க. பாதுகாப்பாக இருக்கணும், ஏன்னா கீரி வரும், பாம்பு வரும். அதனால் சேஃபான இடத்துக்கு மாற்றுறாங்க. அந்த வேலை தான் நடக்குது. 11 முட்டையில் ஒரு முட்டை முட்டை ஆயிடுச்சு. 10 முட்டை நல்லதாக கோழி குஞ்சு வெளியே வந்திருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா சண்டை கோழி முட்டை ஒன்று கூட கிடையாது. இதில் மற்ற கோழியோட முட்டையை வச்சு தான் இது கோழி குஞ்சு வந்திருக்குது வெளியே. சண்டை கோழி முட்டை அது எங்கே போய் போட்டுச்சுன்னே தெரில, கண்டுபிடிக்கவே முடியல. அது ஒரு வேளை கீரி பாம்பு எதுனா சாப்பிட்ருக்கலாம். இல்லைனா சில நேரத்தில் சுத்தம் பண்ணுவாங்கள்ல காடெல்லாம், அந்த நேரத்தில் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல முட்டை கிடைக்கும். இப்போது மற்ற கோழியோட முட்டையை தான் இது பொரிச்சிருக்குது. இது வளர்த்து நல்லா எடுக்கும். இப்போது இந்த கோழி குஞ்சை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குவோம். யாருனா கிட்டே போனாங்கன்னா கொத்தும் கையை, பக் பக்குன்னு சுற்றிட்டு இருக்கோம். சாப்பாடெலாம் எடுத்து கொடுக்கும். இந்த கோழி குஞ்சுக்கு மட்டும் எப்போவுமே அரிசியில் மஞ்சள் போட்டு பொடியாக அரைச்சி கொடுப்பாங்க. இது பாருங்கள், இந்த கோழி அதோட குஞ்சுகளெல்லாம் ஒளிச்சு வச்சுருக்குது. அதோட ரெக்கைக்கு அடியில் எவ்வளோ பாதுகாப்பாக ஒளிச்சு வச்சுருக்கு பாருங்கள். குளிருக்கு சூடாக இருக்கும், அப்படி தான் மறைச்சி வச்சுக்கும். அடியில் தெரியுது பாருங்கள். எல்லாம் எட்டி பார்த்துட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா ஒளிச்சு வச்சுக்கோம். இப்படி தான், இந்த மாதிரி தான் நம்ம தான் அரிசி பொடியாக மஞ்சள் போட்டு அரைச்சி அதுக்கு போடுவோம், சாப்பிடுங்க. எத்தனை வச்சுருக்கு பாருங்கள் அழகாக. இது நல்லா வச்சு காப்பாற்றி எடுக்கும். அவ்வளோதான் மக்களே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே பனி பெஞ்சிட்ருக்குது. அப்போது இருட்டில் டார்ச் அடித்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். எவ்வளோ பனி கொட்டுது, பயங்கர குளிர். அது மழை கிடையாது, பனி கொட்டுது எஸ்டேட்டில். அதுதான் வீடியோவாக எடுத்து நைட்டு போட்டது. தேங்க்யூ மக்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.